பெரிய சதி நடந்திருக்குது இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறாங்க. என்ன சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது முட்டாள்களாக இருக்கக்கூடியவங்கலாம் தனக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு அவங்க பேச்ச நாம கேட்கறது. அதே போல போலீஸ் நம்மளுடைய வேலைக்காரன், போலீஸ் நம்மளுடைய வாட்ச்மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம். அப்புறம் கூட்டத்துல என்ன ப்ரோ அப்படின்னாக்க உடனே கூட்டம் ஓன்னு கத்தும், லைட் ஆஃப் பண்ண அமைதியாயிடும், லைட் ஆன் பண்ணா இது என்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா? ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் பாருங்க, அவ்வளோ டிசிப்ளினா இருப்பாங்க சினிமால. அதை தெரிஞ்சுக்கணுமா? சினிமால தான் வந்தாரு, டிசிப்ளின் இல்லைன்னு. டிசிப்ளின் இல்லாத ஒரு கூட்டம், அந்த கூட்டம் என்னைக்குமே சமுதாயத்துக்கு கேடு. நான் சொல்லுவேன், ஒரு கிளாஸ்ல 40 பசங்க படிக்கிறாங்கன்னா 40 பேரும் கிளாஸ் ஒன்னா வர முடியாது. ஆனா 40 பேரும் ஒழுக்கமான மாணவர்களாக இருந்தா அடுத்த தலைமுறை சமுதாயம் மிக சிறப்பாக இருக்கும். அந்த ஒழுக்கமின்றி இருக்கக்கூடியவர்களை விஜய் அதை நமக்கு பெரிய பலம் நினைச்சா, அந்த ஒழுக்கமின்றி அவர் பின்னால் போகக்கூடிய கூட்டம் தான் விஜயனுடைய மிகப்பெரிய பலவீனமாகும் என்பதை 2026 தேர்தலில் அவர் உணர்வார். இன்னமும் எங்க பாலிடிக்ஸ் ரொம்ப விக்ரஸா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் பேசுறதே டைரக்டா சிஎம்க்கு எதிர்த்தாதான் அவர் பேசுறாரு. விக்ரஸா இருக்க போகுதுன்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னுடைய பேரன் என் கோட்டை போட்டுக்கிட்டு நான் தான் தாத்தாவா அப்படிமா, அது மாதிரிதான் விஜய் பேசுறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அரசியல் அனுபவம் விஜய்க்கு வயசே ஆகல. நான் கட்சிக்காரன் கிடையாது, பொதுவா சொல்றேன். நியாயமான விஷயம் பேசுங்க. நாம ஒருத்தரை பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு எவ்வளவு தகுதி வாய்ந்தவர், நம்ம எப்படி தவறு பண்ண அரசு தவறு பண்ண சொல்லுங்க. அது ஏன் தனிப்பட்ட முறையில? நாளைக்கு என்ன விஜயகாந்த் படமா அப்படியே நம்ம சிஎம் டக்குன்னு கையில அப்படியே என்ன சொல்றது விலங்கெல்லாம் எடுத்துட்டு விஜய் கையில போட்டு அப்படியே கூட்டத்தில் கூட்டின்னு போறதுக்கு? விஜயை இந்த அரசாங்கம் கைது செய்யாது, அவ்வளவுதான். அதை வச்சு சிம்பத்தி வாங்கலான்னு விஜய் நினைச்சா அடுத்த பிளான் பண்ணலாம்.